சிம்பிளா எங்கட குழந்தைகளை அன்புள்ள பண்புள்ள திறமையான பிள்ளைகளாக நீங்க விரும்புகின்ற அதே ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக உருவாக்கலாம். அதற்கான ஒரு சிம்பிள் டிப்ஸை தான் இன்றைய எபிசோடு கூட உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். ஒரு பிள்ளையிட வளர்ச்சி அல்லது விருத்தி என்பது ஒரு தாய் கருவுற்ற நாள்ல இருந்து சுமார் 5 வயது வரையும் பிரதானமாக நடக்குது. பெற்றோர்களே, இந்த கட்டத்துல இந்த குழந்தை வளர்ப்புல நாங்க 2 விஷயத்தை முக்கியமாக கவனிக்கிறது. அந்த பிள்ளையை சிம்பிளா ஆரோக்கியமான முறையில நல்ல முறையில எங்களுக்கு கட்டுப்பட்ட பண்பாடு உள்ள பிள்ளைகளாக வளர்த்துக்கலாம். முதலாவது இடம், ஒரு பிள்ளையோட அன்றாட வாழ்க்கையில 3 சந்தர்ப்பங்கள் நீங்க அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் இனிமையாகவும் நடந்து கொள்ளணும். இந்த சந்தர்ப்பத்துல அநேகமான பெற்றோர்கள் முரண்படுறதையும் வன்முறையாக நடந்து கொள்றதையும் ஏசுவதையும் நாங்க பார்க்கிறோம். இதை முதலாவது நாங்க மாத்துவோம். முதலாவது இடம், எங்கட பிள்ளைகளை நாங்க தூங்க வைக்கிற போது. எங்கள எத்தனை பெற்றோர் எங்கட பிள்ளைகளை தூங்க வைக்கிற போது அவங்களோட நாங்களும் பக்கத்துல இருந்து அவங்களோட தலையை கோரி தடாவி விட்டு அவங்களோட நெத்தில முத்தம் கொடுத்து அவங்களோட கையோட கை சேர்த்து இருந்து அவங்களோட டச் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி தூங்க வைக்கிறோம். நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு குழந்தைய நீங்க தூங்க வச்சா அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அந்த பிள்ளைகிட்ட ஏற்பட வேண்டிய மாற்றத்தை மெதுமெதுவாக பேசினா அந்த புள்ளோட ஆள் மனசு திறந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அழகாக உங்களோட விதைகளை அந்த மனசுல அந்த ஆள் மனசுல போட முடியும். அது நாளைக்கு பெரும் விருட்சமாக மாறும். இந்த சந்தர்ப்பத்தை எத்தனை பேர் வாய்ப்பா பயன்படுத்துறோம்? 2வது சந்தர்ப்பம், ஒரு பிள்ளைய காலையில எழுப்பும் போது அன்பாக பண்பாக மிக இங்கிதமாக தலையை தடாவி விட்டு உற்சாகமான வார்த்தைகள் சொல்லி அந்த பிள்ளைய எழுப்புற வேலைய எத்தனை பேர் செய்யறோம்? இது 2வது இடம். ஆள் மனசுக்குள்ள நீங்க விரும்பினதை போடலும் அதை விருட்சமாக வளர்க்கலும். அந்த சந்தர்ப்பத்திலேயும் ஏசி பேசுவதற்கூடாக பண்பாடான நடத்தை இல்லாம வன்முறையாக நடந்து கொள்றது கூடாக பிள்ளைகளை எழுப்பினா அந்த பிள்ளைகள் அதே போலதான் வரும். இதை மறந்துடக்கூடாது. 3வது சந்தர்ப்பம், அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு அல்லது வேறு தேவைகளுக்காக வெளியே போய்த்து வரும்போது எங்களோட வெல்கம் வரவேற்ப அன்பாக பண்பாக பாசத்தோட நாங்க வச்சுக்கொண்டால் அந்த பிள்ளை 3வது ஒரு இடத்துல பதப்படும். இந்த 3 சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு இறைவனால தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்புகள். அந்த 3ஐயும் பயன்படுத்தினாலே உங்களோட பிள்ளை வளர்ப்பு சக்சஸ். இதை நாங்க நிறைய பேர் தவற விடுறோம். நிறைய பேர் இந்த சந்தர்ப்பங்களை கவனிக்காம விடுறோம். அதனால நாங்க சொல்றத பிள்ளைகிட்ட ஏற்படுத்தி கொள்ளாம கஷ்டப்படுறோம். 2வது நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம், இன்றைய நவீன ஆய்வுகள் சொல்ற மிக பிரதானமான ஒரு விஷயம்தான், ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைய ஒரு நாளைக்கு 8 தடவைகளாவது டச் பண்ணணும். அந்த டச் அந்த பிள்ளையில தலையை தடாவி விடுறதாக இருக்கேலும், அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறதாக இருக்கேலும், அந்த பிள்ளைய ஹக் பண்றதாக இருக்கேலும், எந்த வகையிலையும் அமையலாம். நான் முன்னுக்கு சொன்ன அந்த 3 சந்தர்ப்பங்களோட சேர்த்து கூட அது அமையலாம். ஆனா 8 தடவைகள் ஒரு நாளைக்கு டச் தாயோ தந்தையோ பிள்ளையினோடு நடக்கணும் என்றது கட்டாயமானது. அப்படி அந்த பிள்ளையோட எங்களுக்கு அப்படி ஒரு தொடுதல், அப்படி ஒரு ஸ்பரிசம் அல்லது அப்படி ஒரு உறவை எங்களுக்கு தொடுதல் மூலமாக ஏற்படுத்தி கொள்ள நாங்க தவறுறோம் என்றால் எங்களோட பிள்ளைகளோட உள்ளம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. எங்களோட பிள்ளைகளோட உள்ளம் திருப்திப்படாது. ஏதோ ஒரு ஹோல், ஒரு ஓட்டை ஒன்று அந்த பிள்ளையில இருப்பது போன்ற ஒரு உணர்வோடு தான் அந்த பிள்ளை வளரும். அப்ப அந்த பிள்ளைக்கு திருப்தியான ஒரு மனசோட திருப்தியான ஒரு உடல்நிலையோட வளர முடியாட்டி நாங்க சொல்றத அல்லது சமூகத்தில் உள்ள நல்ல விஷயங்களை அல்லது நாங்க புரியணும்னு எதிர்பார்க்கிற அன்பும் பண்பும் பாசமும் எப்படி புரியும் என்றதை நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய ஹோலோட எங்களோட பிள்ளைகள் யாரையும் நாங்க வளர விட்டுற கூடாது என்பதில் நாங்க எல்லோரும் கவனமாக இருக்கோம். எனவே சொன்ன இந்த 3 விஷயம், அதுக்கு பின்னால சொன்ன 8 விஷயம். அப்ப 38 என்ற ஒரு நம்பரை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம். எங்கட பேரண்டிங்ல, எங்கட குழந்தை வளர்ப்புல
அந்த 3 சந்தர்ப்பங்களும் ஒரு நாளைக்கு 8 டச்சுகளும் என்ற இந்த கலையோட எங்களோட பிள்ளைய வளர்ப்போம். நிச்சயமாக நீங்க நினைக்கிற அன்புள்ள, பண்புள்ள, பாசமுள்ள, பண்பாடான, திறமையான பிள்ளைகளை இந்த வழிமுறை கூடாக உருவாக்க இயலும். இது வெரி சிம்பிளான ஒரு விஷயம். எனவே இதை ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கே நீங்க பயன்பெறணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எத்தனையோ பேரண்ட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணி சக்சஸ் ஆன எத்தனையோ கதைகளை எங்களிடம் அன்றாடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிற அனுபவத்துக்கூடாக உறுதியாகவே இதை நான் சொல்றேன். நிச்சயம் உங்களோட குழந்தை வளர்ப்பு சக்சஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.